ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி ப்ளவுஸில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம நேற்று எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி நம்மளுடைய ப்ளவுஸில் எப்படி எங்கெங்கே மார்க் பண்ணணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ நான் உங்களுக்கு பேப்பரில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளவுஸ் கிளாத் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கிளாத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும், ஒன்று ஸ்கொயர் டைப்லேயே இருக்கும், 1 மீட்டருக்கு 1 மீட்டரே இருக்கும். அண்டு சாரியில் வர்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நம்மளுக்கு சாரி பொறுத்து அதோட ஹைட்டு சைஸ் எல்லாம் நம்மளுக்கு மாறும். பட் நம்ம எப்படி இருக்கும், அதாவது நீல வாக்கில் உங்களுக்கு கிளாத் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நார்மலாக 1 மீட்டருக்கு கிளாத் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம். இந்த இடத்துல தான் நம்ம பேக் மார்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம பேக் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நம்ம எங்கே மார்க் பண்ணலான்னா இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடமும் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சைடு ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு ஒரு சைடு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு மட்டும் நம்ம நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைடு நம்ம கட் பண்ணும்போது அவங்க ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இங்கே நம்ம பேக் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பேக் போட்டோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட் போட்டுக்கலாம். அண்ட் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஸ்லீவ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல 2 ஸ்லீவுக்கு வந்துடும். இங்கே 2 ஸ்லீவுக்கு ஸ்பேஸ் பத்தலை அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லீவும் இந்த இடத்துல ஒரு ஸ்லீவும் வரையணும். அதாவது பேக் இந்த இடத்துல உங்களுக்கு கவர் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு பேக் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நம்ம கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, 12 இன்ச்சஸ் இதை ஹைட் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஷோல்டர் இங்கே நம்ம 10 இன்ச்சஸ் இங்கே இருக்குது. ஸோ 10 இன்ச்சு கூட நம்ம ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போயிடும். ஏன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் தான் நம்ம நேற்று வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதோட அளவு நம்ம எடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே 5.5 வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் 2 இருக்குது. இதோட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு 2.5 இன்ச்சு வந்துடும். 2.5 இன்ச்சு இங்கே போயிடும். அண்ட் இங்கே நம்ம ஆர்ம் ஹோலோட அளவு மார்க் பண்ணுவோம். இது உங்களுக்கு சைடு வந்துடும். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல விட்டுருவோம். ஸோ உங்களுக்கு பேக் போர்ஷன் இந்த இடத்துல கவர் ஆகிடும். இப்போ பேக் நெக்கோட லென்த் 7.5 இருக்குது. ஸோ நம்ம நெக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் டைப்பில் போட்டு என்ன டிசைன் வேணுமோ, ஒரு கர்வ் வேணும்னா ரவுண்ட் நெக் வேணும்னா ரவுண்டுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன நெக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இப்போ உங்களுக்கு பேக் இங்கே வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பேக் வரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே கிளாத் எப்படி திருப்பி போட்டு இந்த இடத்துல நம்ம அப்படியே இப்படி டேப் பண்ணோம்னா நம்ம டிசி மார்க்கரில் தான் வரைவோம். ஸோ அது வரைஞ்சிட்டு இப்படி லைட்டாக டேப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு உள்ள இது அப்படியே இந்த சைடு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இந்த சைடு உங்களுக்கு வரைஞ்சிருவோம். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன். இப்போ உங்களுக்கு பேக் இந்த இடத்துல ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ பேக் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஃப்ரண்ட் இங்கே தான் வரைவோம். ஓகேங்களா, ஃப்ரண்ட் இந்த இடத்துல வரைவோம். ஒரு சிலர் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரைவாங்க. அதாவது கிளாத் நிறையா இருக்குது இல்லை ஸ்ட்ரைட் கட் போடுறோம் அப்படிங்கிறப்போ
இதுக்கு டைரக்டா அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படியே இதுக்கு டைரக்டா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த இடத்துல நெக் வந்து பேக் நெக் வரைவாங்க, சாரி ஃப்ரண்ட் நெக் வந்து வரைவாங்க. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு. இந்த இடத்துலையும் வரையலாம். அண்ட் இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து நம்ம கிராஸ் கட்லாம் போடுறோம் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஷோல்டரோட இந்த அகலமும் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நமக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இங்கேயும் வரைகிறது வந்து காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு வந்து சாரீ வந்து விலகாத இடத்துல தான் நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஷோல்டர் ட்ரா வந்துடும், அதாவது ஷோல்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். அண்டு ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும், ஆர்ம் ஹோல் வந்து இந்த இடத்துல போயிடும். ஸோ உங்களுக்கு இது வந்து புரியும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து பேக் நெக்கு. நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன டிசைன்ஸ் வேணுமோ அது வரைஞ்சிக்கலாம். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணியிருப்போம். அதுக்கு இந்த சைடு தான் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லென்த்தோட அகலம் பார்த்திங்கன்னா குறுகலாக வந்துடும். அண்ட் லென்த்தும் உங்களோட நெக்கோட லென்த்தும் குறைஞ்சிரும். ஸோ அப்படி பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு தான் விடணும். கரெக்டாக 1/4 இன்ச்சு, அதை விட அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து இது ரொம்ப அகலமாகிடும். இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப அகலமாகிடும். அண்ட் இதோட லென்த்து வந்து கம்மியாயிடும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மார்க் வந்திருக்கு அப்படின்னா அதை தள்ளி இந்த பக்கம் நான் டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்கோட அவுட்லைன் என்னவோ அதை வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் 1/4 இன்ச்சு வந்து தள்ளி இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்துச்சு, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இது வந்து ஈஸி தான். அதை நம்ம வந்து இந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத் 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இருக்குது, அகலம் ஜாஸ்தியாக இருக்க கிளாத்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துலையே வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டிங் இங்கே இருக்குது, உங்களுக்கு இந்த சைடும் ஒரு ஸ்லீவ் வந்துடும், இந்த சைடும் ஒரு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துலையே நீங்கள் ட்ரா பண்ணலாம். இந்த அகலம் வந்து பத்தலை, ஸ்டிச்சிங்க்கு இங்கே 1.5 இன்ச்சு வந்து விட முடியல, ஜாயிண்ட் வருது அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே போடாமல் இந்த இடத்துல ஒரு ஸ்லீவ் இந்த பக்கமும் இன்னொரு ஸ்லீவ் இந்த பக்கமும் போடணும். பேக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பக்கமும் இந்த சைடும் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணணும். இது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி தள்ளி போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல கவர் ஆகிடும், இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லீவ் கவர் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஸ்லீவும் சேம். ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் இருக்குது. ஸோ 4.5 இன்ச் அப்படிங்கும்போது கீழே வந்து நம்ம இது வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது அப்படியே மடித்து தான் தைப்போம், அதனால் ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு, உங்களுக்கு கிளாத் நிறையா இருக்குன்னா 3/4 இன்ச்சு வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 இன்ச் இருக்குது. நீங்கள் 4.5 இன்ச்சு அப்படிங்கும்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஹைட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போது 4.5 இன்ச்சு அப்படின்னா நீங்கள் 4.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 4.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லீவோட லென்த்து. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சும்மா இந்த பார்டர் ஒர்க் மட்டும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பார்டர்ஸ் வந்து இதோடைய ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 5 இன்ச்சஸ் மட்டும் நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும். இங்கே செயின் ஸ்டிச் போட்டு இங்கே பார்டருக்கு மட்டும் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம மார்க் பண்ணி நம்மளே பண்ணும்போது அது தேவையில்லை. ஸோ
ஸோ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு பார்டர் ஒர்க் மட்டும்தான் அது மட்டும் பண்ணால் போதும். இந்த லென்த்து அப்புறம் இந்த ஆர்ம் ஹோல்டு இதெல்லாமே எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இதுவே சப்போஸ் நம்ம ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட்டும் தேவை. ஸோ ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் நம்ம நேற்று வீடியோவில் வந்து பார்க்கல. ஸோ ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் போர்ஷன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணுவாங்க. அதெல்லாமே அக்யூரேட்டாக தேவைப்படும். அண்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு கிளாத் வந்து இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். 2 சைடுமே இந்த மாதிரி இருக்கணும். 1.5 இன்ச்சுக்கு வந்து கிளாத் இருக்கணும். இது வந்து நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா இந்த இடம் ஸ்டிச்சிங்க்கு நமக்கு தேவைப்படும். நம்ம ஒர்க் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் இந்த லைனோட தான் நம்மளுக்கு ஒர்க் ஏரியா. ஸோ இங்கே மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். பட் ஸ்டிச்சிங்க்குங்கிறப்போ இந்த கிளாத்து தேவைப்படும். ஸோ இந்த கரெக்டாக இந்த ஃபோல்டிங் வந்து இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச்சு, இந்த இடத்துலையும் 1.5 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து வச்சு இப்படி டேப் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்லீவ் மட்டும் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு லைவ் வீடியோலேயே வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸ்லீவ் வந்து ஒரு வேஸ்ட்டு லைனிங் கிளாத்லேயோ இல்லை ஏதோ ஒரு கிளாத்லேயோ அப்படி இல்லை பேட்டர்ன் ஷீட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்லீவை வந்து இதில் வச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டு அண்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டோட இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டு நீங்கள் திருப்பி இந்த இடத்துல வச்சிடக்கூடாது. மறுபடியும் ஃப்ரண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த இடத்துல தான் வரணும். இப்படி வருது அப்படிங்கிறப்போ ஃப்ரண்ட் இங்கே தான் வரணும். ஃப்ரண்ட் இங்கே தான் வரணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் சைடு ஸ்லீவுமே ஃப்ரண்ட்டுனா ஃப்ரண்ட் சைட்லேயே வரும். இதுவே மாற்றி இதை அப்படியே இந்த பக்கம் வரைஞ்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும், இன்னொன்று வந்து பேக் சைடுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸோட அளவே மாறிடும். அதனால் இது ஃப்ரண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேயும் ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்கணும், ஆப்போசிட்டில். இங்கேயும் இருக்கக்கூடாது. ஸோ அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே இது ஒன்று தான். அதாவது ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து கவனிக்க வேண்டியது இந்த பாயிண்ட் எல்லாமே. இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம பார்டர் ஒர்க்கு சும்மா சிம்பிளாக ஒரு மோட்டிவ்ஸ் மட்டும் இந்த மாதிரி போடுறோம் அப்படிங்கும்போதெல்லாம் நம்மளுக்கு இது தேவைப்படாது. நம்மளுக்கு ஹைட்டு மட்டும் இருந்துச்சுனாலே போதும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மேங்கோ டிசைன் போட்டு இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் போடுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம இந்த பார்டர் மட்டும் ஒர்க் பண்ணுவோம் அண்ட் இந்த மேங்கோ மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். அதாவது இதுவே நீங்கள் ஃபுல் ஸ்லீவ்க்குமே இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டான அளவு வந்து தேவைப்படும். ஸோ உங்களுக்கு இது வந்து எந்தெந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நேற்று எடுத்த மெஷர்மெண்ட்ஸையுமே நான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக நான் இதுலேயே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் தெளிவாக நாளைக்கு இல்லை பின்னாடி ஒரு ஃப்யூச்சரில் கூட நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கிளாத்தெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து மார்க் பண்ணி காட்ட முடியாது. ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அதனால தான் நான் ரஃபாக ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். பேக் எங்கே போடணும், ஃப்ரண்ட் நெக் எங்கே வரையணும் அண்டு ஸ்லீவெல்லாம் எங்கே வரையணும் அப்படின்ட்டு. இதில் வந்து நான் ஸ்லீவை ரொம்ப பெருசாக வரைஞ்சிட்டேன். அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து இங்கே பத்தாத மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ப்ளவுஸ் கிளாத்தில் நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ பேக்கு வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டையும் ஸ்லீவையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அண்ட் என் கார்ட்லேயும் அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.